இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒருமைப்பன்மை அறிதல்ல எழுவாய்கள் மிகுதி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரே வாக்கியத்தில் எந்த எழுவாய் மிகுதி வந்திருக்கோ அந்த பயனிலையும் நம்ம சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இடையனும் ஆடுகளும் மாடுகளும் கோழிகளும், இங்க என்ன வரும்? சென்றன வருமா சென்றான் வருமா? ஏன்னா இங்க இடையன் என்பது உயர்திணையா இருக்கு, ஆடுகளும் மாடுகளும் கோழிகளும் அக்ரிணியா இருக்கு. அப்ப இங்க எத்தனை அக்ரிணி இருக்குன்னா 3 அக்ரிணி இருக்கு. சோ அப்ப எழுவாய் எது மிகுதியா இருக்கோ அதுதான் பயனளியா சூஸ் பண்ணணும். இங்க 3 அக்ரிணைக்குரியது இருக்கதால் நம்ம என்ன பண்ணணும்னா அக்ரிணைக்குரிய பயனலை சூஸ் பண்ணணும். அப்ப சென்றன என்பது சரி. அடுத்து அதான் அக்ரிணை எழுவாய் மிகுதின்னு சொல்லி போட்டிருக்கேன். அடுத்து பாருங்க, ஆசிரியர்கள், மாணாக்கர்கள், கல்வி அலுவலர், தலைமை ஆசிரியர், நூல்கள், இப்பள்ளியில், அதற்கடுத்து என்ன வரணும்? இங்க நூல்கள் என்பது அக்ரிணை, ஆனா அக்ரிணை ஒண்ணுதான் இருக்கு, மற்ற எல்லாமே உயர்திணை இருக்கு. அப்ப உள்ளன பயன்படுத்தக்கூடாது, இருக்கிறார்கள் என்று பயன்படுத்த வேண்டும். ஏன்னா உயர்திணை எழுவாய் மிகுதியா இருக்கு. இது நமக்கு எங்க இருக்குன்னா 11th சிறப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கு. இந்த கான்செப்ட் முக்கியம், ஒருமைப்பன்மை அறிதலை கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க.